இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசின தலைப்பு தேவன் விரும்பும் குடும்பம். நம் தேவன் நமக்கு தாயும் தகப்பனாய் இருக்கிறார். நாம் வாழும் வீடு இந்த உலகம். நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். தேவன் குடும்பத்தை நேசிக்கிறார். அதனாலே தான் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை தருவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அன்பின் படைப்பு! இந்த உலகம் எப்படிப்பட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக, மனைவி கணவனுக்கு எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலும் தேவன் விரும்பும் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் குறித்து தியானிக்கலாம். முதலாவது, நாம் முன்னோர்கள் அல்லது பெரியவர்கள் சொல்வாங்க, இந்த குடும்பம் ஒரு ஆலயம் என்று சொல்வார்கள். ஆலயத்துக்குள்ளே தேவன் தங்கி இருக்கிறார். அப்போ ஒரு குடும்பம் ஆலயமாக இருக்கிறது என்றால் நமக்குள்ளாக தேவன் வாசம் செய்ய வேண்டும். இன்று குடும்பம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது? கலாச்சார சூழ்நிலை மாற்றங்கள், பொருளாதாரம், பணம், வீடு, சம்பாத்தியம், இன்னும் அநேக காரியங்கள், நட்பு, வேலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த குடும்பத்துக்குள்ளே அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னும் நிறைய பிரிவினைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொட்டியிலிருந்து விழுந்த மீன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் தன் உயிருக்காக மன்றாடி கொண்டிருப்பது போலத்தான் இன்றைய நாளிலே குடும்பத்திலே மனைவி அல்லது கணவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள திகைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் குடும்பங்களை பார்த்தனா நிறைய குடும்பங்களில் கடன் பிரச்சனை, வேலையின்மை, செய்கிற வேலைக்கு சரியான கூலி கிடைப்பதில்லை. இன்னும் பிரச்சனை என்றால் கணவன் வெளிநாட்டிலே வேலை செய்வது நிமித்தம் மனைவி பிரிந்து தனித்தனியே வாழ்வது, இன்னும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு, பிள்ளைகள் பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குடும்பங்கள் கொஞ்சம், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கிற நிலைமை குறைந்து திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆண்டவரை சார்ந்து, தேவனை சார்ந்த வாழ்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெண்கள் ஆண்கள் இடையே ஏற்படுகிற பிரிவினைகள், நான் வேலை செய்கிறேன், கணவன் மனைவி இருவரும் வேலை செய்கிறார்கள். இப்போது இவர்களுக்கு இடையே பிரச்சனை என்னன்னா, குடும்பத்தை யார் பார்ப்பது, பிள்ளைகளை யார் பார்ப்பது? பணம், சம்பாத்தியம், வீடு எல்லாம் இருந்தும் வீட்டிலே நிம்மதி இல்லை. இன்றைக்கும் ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். தேவன் விரும்பும் குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். கொலேசியர் 3:20 மனைவிகளே கர்த்தருக்கேக்கும்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் முதலாவது. இன்றைக்கு கீழ்ப்படிதலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் கேட்கும்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும் புருஷனுக்கு. என்னும் கொலேசியர் 3:20 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று போடப்பட்டிருக்கு. நம் தேவன் பலியை காட்டிலும் கீழ்ப்படுதலை விரும்புகிறார். இன்றைக்கு நோவாவின் குடும்பத்தை குறித்து
நாம் தியானிக்க இருக்கிறோம். நோவா அவன் காலத்திலே மற்ற எல்லாரை காட்டிலும் நீதிமானாக இருக்கிறான். இப்போது அங்கே அவனுக்கு முன் நிறுத்தப்படுகிறது, அங்கே ஒரு வெள்ளம், மழை வரப்போகிறது, அங்கே பேழையை உருவாக்க வேண்டும், இங்கே ஜனங்கள் அழிய போகிறார்கள். ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அந்த நோவா அந்த ஜனங்கள்கிட்டலாம் சொல்லும்போது யாரும் கீழ்ப்படியவில்லை. அப்போ நோவாவின் குடும்பம் ஒரு வித்தியாசமான குடும்பம். நோவா தேவனுடைய கண்களிலே அவனுக்கு தயை கிடைக்கிறது. ஆனால் இதெல்லாம் சொல்லுவோம், தேவன் நோவாவுடைய குடும்பத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்றினார்னு சொல்லி நம்ம தியானிக்கிறோம். அந்த நோவா அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் கீழ்ப்படிதல். அவன் மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகளும் கீழ்ப்படுகிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். இந்த பேழையை உருவாக்குவதற்காக அவனிடம் சொல்கிறார், கோப்பேறு மரம், அந்த மரத்தினாலைத்தான் அந்த பேழையை நீ உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ நோவா மாத்திரம் அந்த பேழையை கட்டி முடிக்கல, அவர்கள் பிள்ளைகள், மனைவி எல்லாரும் இணைந்து வேலையை செய்கிறார். அதுக்கு காரணம் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் உள்ள குடும்பத்திலே ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிற ஒன்று, முதலாவது ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனோ ஒரு மனைவியோ இல்லை பிள்ளைகளோ எப்படி இருக்க வேண்டும்னா, கர்த்தருக்கு பயப்படணும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், இரண்டாவது கீழ்ப்படியணும், மூன்றாவது கனம் பண்ணணும். இந்த நோவாவின் குடும்பத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்த நோவா, அவர்கள் பிள்ளைகளும் மனைவி கீழ்ப்படுகிறார். இன்னும் பெற்றோர்களை பிள்ளைகள் கனம் பண்ணுகிறார்கள். வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 7:13 அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவர்கள் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஆதியாகமம் 7:21 எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் ஆண்டன, எல்லாம் அழிஞ்சிட்டு. அப்போ கர்த்தர் அவனை நீதிமானாய் கண்டு அவனை மீட்பதற்கு மிக முக்கிய காரணம், ஆதியாகமம் 7:5 நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடிக்கிறார். அதற்கு காரணம் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி, அவர்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு, அவன் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிற, பிள்ளைகள் முதலாவது தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் நோவாவை நினைத்தருளி அந்த வெள்ளத்திலிருந்து அவனை மீட்டு அவன் சொல்கிறான், பேழையை விட்டு புறப்பட்டு போங்கள் சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்து வெளியே சென்று கர்த்தருக்கு தகன பலி செலுத்துகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படுகிறோமோ? ஒருவேளை நோவாவின் மனைவி அன்றைக்கு கீழ்ப்படியவில்லை என்றாலோ, நோவாவின் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை என்றாலும் அவன் குடும்பமாக அவன் மீட்பை அடைந்திருக்க மாட்டான். இன்றைக்கும் கூட நாமும் நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய கணவன் மனைவி, இவர்களுக்கிடையே இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் கீழ்ப்படியாமே தான். ஆண்டவர் தேவன் அதை விரும்புகிறார், அதைத்தான் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 3:6 அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருக்கிறீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த 1 பேதுருவிலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு அவன் சாராள் இங்கே ஆபிரகாமுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் 1 சாமுவேல் 15:22 கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்கிறார். இன்றைக்கும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். தேவன் விரும்பும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர் பிள்ளைகள், எஜமான் வேலைக்காரர்கள், இப்படி நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தருக்கு பிரியமான குடும்பமாக வாழ்க்கையை நாம் வாழலாம் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தேவன் நீர் விரும்பும் குடும்பத்திலே நாங்கள் முதலாவது கீழ்ப்படிதல் வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
எங்களுடைய மனைவிமார்கள் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படுகிற சுபாவத்தை கொடுங்க ஏசப்பா. இந்த வேளையிலே யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒருவேளை குடும்ப சண்டைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் பேசுங்க. ஒரு கீழ்ப்படிதல் ஒரு குடும்பத்தை மீட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கீழ்ப்படியும் போது இந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுவீங்க நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்தி கிருமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.